ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜனா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அந்த சிஸ்டம் வந்து என்னென்னா 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த சிஸ்டம் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அது எப்படி சரி பண்ணணுன்றதையும் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஒரு சின்ன விஷயத்தினால தான் இதுவாச்சு. இப்போ என்னென்னா அந்த சிஸ்டம் நல்லா போயிட்டு இருந்தது. ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யலை. இப்போ நான் சிஸ்டமை ரெடி பண்ணுறதுக்காக கடைக்கு எடுத்துகிட்டு போனேன். அவங்க வந்து சொன்ன அமௌண்ட் வந்து இப்போதைக்கு என்னால் முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நானே ஓஎஸ் போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் நான் வந்து கேட்டுட்டு போட்டிருக்கேன் நான். அதை வந்து யூஎஸ்பி மூலியமா நாங்கள் வந்து போட்டிருக்கேன் நான். அது வந்து நடுவில் இப்போ மறந்து போயிடுச்சு. அது எப்படி பூட்டபிள் டிஸ்க்காக மாற்றி யூஎஸ்பியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி ஓஎஸ் போடணுன்றது வந்து மறந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட திருப்பி கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நேம் சொன்னாங்க. அது வந்து முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணது தான். 4, 5 வருஷமாக நான் இந்த சிஸ்டம் இதை வந்து தொடவே இல்லை. எதுவுமே எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் இதை பற்றின இதெல்லாம் எல்லாமே மறந்துடுச்சு. ரொம்ப நாள் கழித்து இப்போ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால எனக்கு இப்போ அந்த இது கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது இன்றைக்கி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அந்த யூஎஸ்பி மூலயமா எப்படி பூட்டபிளாக மாற்றுறது அப்படின்றத நான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குண்டான வீடியோ வந்து முன்னாடியே எடுத்துட்டேன். இது வந்து ஒரு இன்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் தான். எப்படி நம்ம வந்து யூஎஸ்பி மூலயமா வந்து பூட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்குண்டான சாஃப்ட்வேர் தான் இந்த இது பவர் ஐஎஸ்ன்ற சாஃப்ட்வேரு. இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கன்னா பென்ட்ரைவில் மூலிமா நீங்கள் வந்து பூட்டபிள் டிஸ்க்காக மாற்றிக்கலாம். பூட்டபிள் டிஸ்க்காக மாற்றுறதுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன், வேறு எதுவும் இல்லை. நெட்டில் நான் தேடின வரைக்கும் இருக்கிறதுலே ஈஸியான ஒரே டூல் வந்து இந்த பவர் ஐஎஸ்ஓ மட்டும்தான். யூஎஸ்பின்ற ஒரு இது இருக்கும். அதில் போயிட்டு க்ரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் ஓஎஸ் போடுறதுக்கு உண்டான எல்லா இதுவும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் க்ரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ் அப்படின்ட்டு. இமேஜ் ஃபைல் வந்து கேட்குது. இமேஜ் ஃபைல் நம்ம கொடுக்குறோம். விண்டோஸ் 10ஓடது. நான் இதில் கீழே லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது செக் பண்ணிங்க எதில் போய் நம்ம இமேஜ் ஃபைலில் டவுன்லோட் பண்ண முடியும்ன்ட்டு. இதை நான் போட்டிருக்க யூஎஸ்பியோட இதை காட்டுது. சாண்டிஸ்க்கு 8 GB பென்ட்ரைவ் வந்து நான் இப்போ வந்து பூட்டபிள் டிஸ்க்காக மாற்றுறதுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இது ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபுல் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஈஸியான இதில் நெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரே சாஃப்ட்வேர் வந்து இந்த பவர் ஐஎஸ்ஓ மட்டும்தான். மீதி எல்லா சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈஸியாக புரியாது நம்மளுக்கு எப்படி நம்ம ஓஎஸ் இது பண்ணணும், பூட்டபிளாக மாற்றணும் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வந்து ஒரு 15 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பவர் ஐஎஸ்ன்ற சாஃப்ட்வேரை. எனக்கு அப்பப்போ சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகும் போதெல்லாம் நான் ஓஎஸ் மாற்றும் போது இதுதான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடைக்கு போனீங்க அப்படின்னா கூட ஒரு ஓஎஸ் போடுறதுக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய் இல்லாமல் நம்ம இது பண்ண முடியாது. ஓஎஸ் போட்டு உங்களுக்கு ஆன்டிவைரஸ் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு 2000 ரூபாய் கேட்பாங்க கண்டிப்பாக.
இது வந்து என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம பூட்டபிளாக மாற்றுறது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பூட்டபிளாக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து யாருக்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பிகைனர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ முடிச்சுட்டு வராங்க இல்லைங்களா, +2 முடிச்சுட்டு வராங்க. சில பேர் வந்து காலேஜ் போகிறதுக்காக இது பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் சிஸ்டம் வந்து அதிகமாக தேவைப்படும். அது OS இருந்தாலும் அது வந்து ஒரு நிறையா பேருக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு ஒரு கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்குலாம் இது தெரியாது இல்லைங்களா? அதனால் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.